ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 213 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ரைஸில் பயங்கரமான கலவரம் போயிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கூட்டம் அங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸையுமே டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையுமே திருடுவானுங்க. அப்போ ஒரே ஒரு பர்சன் மட்டும் தனியாக ஓடுற மாதிரி இருக்கும். அவரை திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க. யாரான்னு பார்த்தா ஸ்கார்ஃப் போட்டிருக்கவங்க மாதிரி நமக்கு தாட் வரும். அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான். தான் அப்பாவை கொன்றுவாங்களோன்ட்டு அடிபட்டு விழுந்த பர்சனோட புள்ள வருவா. அவங்க அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிப்பா. அவளையுமே அடிச்சு போட்டு அவன் கழுத்துல இருக்கிற செயினோட்ட இருக்க ஒரு பொருள் எடுப்பான். அதை எடுக்கும் போதும் கூட என் பொண்ணை மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருப்பாரு. அவரை கொன்னுட்டு அடுத்து புள்ள கிட்ட போகும்போது ஸ்கார்ஃப் போட்டிருக்க இந்த பர்சன் பாத்தீங்கன்னா அதை தடுத்துருவான். இதுக்கப்புறமா ஃபூக்கி கிட்ட அவங்க அப்பாவோட பொருளை ஒப்படைப்பான். அந்த பொருளை ரொம்பவுமே சோகத்தோட வாங்கி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கிளிஃப் உடையும். அந்த புள்ளையை காப்பாத்திட்டு அந்த ஸ்கார்ஃப் போட்ட பர்சன் கீழே விழுந்துருவான். அடுத்த சீன்லயே தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு பேம்பு ஷூட்ஸை பொறிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இதை பத்தி டியூச்சி தான் சொல்லியிருப்பாரு. ரொம்பவுமே ரேரான மென்மா பிக்கிள்டு பேம்பு ஷூட்ஸ் பத்தி. பேசிக்காவே அது கிளிஃப்ல இருக்கிற ரொம்பவுமே ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் முளைக்கும். அது கிடைக்காதே ரேர், இருந்தாலும் அது செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. நருட்டோ அது மேல வெறியாய் தான் பாத்தீங்கன்னா எப்படி நான் அதை கண்டுபிடிச்சே தீர்வன்ட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறிச்சிட்டு இருப்பான். அதை பறிச்சுட்டு சாதிச்சிட்டங்கும் போது கீழே விழுந்துருவான். எப்படியோ சமாளிச்சு நிப்பான். இந்த இடத்துல அந்த பர்சனை பார்த்துட்டு யாரா இவன் உயிரோட தான் இருக்கான இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணியில விழுந்துருவான். லீஃப் ஹாஸ்பிட்டல் காட்டுவாங்க. ரொம்பவுமே டார்க்கா. இந்த இடத்துல வேனிஸ்ட் மெமரிஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சகுரா ஒயிட் கோட்லாம் போட்டு நர்ஸ் மாதிரியே இருப்பா. இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சகுரா வந்துட்டு என்னடா இடி மட்டும் இடிக்குது, மழையவே காணமே, ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது நருட்டோ வருவான். அவனை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருவா. சகுரா இது ஹாஸ்பிட்டல் என்ன இப்படி கத்திட்டு இருக்கும் போது நீ தாண்டா நான் கத்துற காணுமே அப்படின்பா. லீஃப் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். ரொம்ப போராடி வாங்கினது எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்கும் போது நல்ல வேலை இந்நேரத்துக்கு நீ இருந்த, எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்ட்டு ஒருத்தரை நீ ட்ரீட் பண்ணி ஆகணுமே கேட்கும் போது யாருங்கும் போது கையை காமிப்பா. கண்டிப்பா இப்போ திரும்பியா தான் அப்படின்பா சகுரா. ஓ அதுதான் இந்த ஆளோட பேரா, ரொம்ப வினோதமான பேர் அப்படின்பா நருட்டோ. அது பேர் இல்லடா, ஒரு மனுஷன் உடம்புல டெம்பரேச்சர் ரொம்பவுமே லோ ஆச்சுன்னா வரக்கூடிய வியாதியோட பேர் அது அப்படின்பா. என்னமோ இவனை பாத்துக்க அப்படின்ட்டு கொடுக்கும் போது இது லீஃப் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல், அவுட் சைடர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க முடியாங்கும் போது அதுக்குன்னு தரையிலே போட்டா போக முடியும், பாத்துக்க அப்படின்ட்டு கிளம்பிடுவான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு சகுரா செம காண்டாவா. டியூச்சி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பான். இது அதே தான் சூப்பர் நருட்டோ அப்படிங்கும் போது சீக்கிரம் கொண்டு வாங்க சாப்பிடணும் அப்படின்பா. இது ரெடியா இருக்கு, 3 to 4 வாரத்துக்கு மேல ஆகும், ப்ராப்பரா பாயில் பண்ணி ஃபெர்மென்ட் பண்ணனும் அப்படின்பாரு. கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்பா நருட்டோ. டேஸ்டா இருக்க ஒரு விஷயத்தை சாப்பிடணும்னா பொறுமை அவசியம் அப்படின்பாரு. சகுரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுதான் முக்கியமான வேலையா நருட்டோ அப்படின்ட்டு மண்டையிலே கொட்டிட்டு காதை திருகுவா. புதுசா ஒருத்தன் கொண்டு வந்தையில வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இழுத்துட்டு போயிருவா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்ச் காய்க்கு பேக் டு த பாஸ்ட் ஜுட்சுவை யூஸ் பண்ணி அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு மெடிக்கல் காப்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் ட்ரை பண்ணுவாரு. இது அந்த ரிவர்ஸ் ஹிப்னோசிஸ் தானேன்னு நருட்டோ சொல்லுவான். இதை பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், ஆன்பு பிளாக் காப்ஸ் நருட்டோக்கு பண்ற மாதிரி. ஆமான்பா சகுரா, அந்த பேக் டு த பாஸ்ட் ஜுட்சு பண்ணியுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. அவனுக்கு டோட்டலாவே மெமரிங்கிறது சுத்தமாவே போயிருக்கும். கிட்டத்தட்ட இவன் யாருங்கிறதே இவனுக்கே தெரியாது, இவனோட பேர் முதல் கொண்டு அப்படிங்கும் போது அவன் போட்டிருக்க துணியிலும் கூட அவனை பத்தின டீடைல்ஸ் இல்லைன்னு கேட்பான். ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு அப்படின்ட்டு காட்டுவா, உடஞ்சிருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். இது பேரு ஆக்கரீனா அப்படின்பா. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளூட், அதுவும் உடஞ்சிருக்கும் போது இதை ஈஸியா பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிமா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்ல சகுரா சைன் பண்ண சொல்லுவா. எதுக்குன்னு கேட்கும் போது இது லீஃப் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல், அவுட் சைடர் ஒருத்தனுக்கு நீ இழுத்துட்டு வந்திருக்க, அவனால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கும் போது சரி நான் பண்றேன் அப்படின்ட்டு நான் இந்த பிரச்சனை மாட்டிக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். மிட் நைட் ஆயிரும். அந்த பர்சனை எந்திரிச்சு பார்க்கும்போது ஆக்கரீனா ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரிக்கும் நருட்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருப்பான் போல. அதை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு இடி விழுகும். தூங்கிட்டு இருந்த நருட்டோ பதறி எந்திரிச்சு போய் பார்ப்பான். என்னடா அது லீஃப் ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் வருது அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவான். சகுரா பேஷன்ஸ் எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணுவா. அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் வெளியே வருவான். நெருப்பை பார்த்தோன்னு ரொம்பவுமே பயப்படுவான். எல்லாமே காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். இந்த பாயிண்ட்ல சகுரா யாராச்சும் இருக்கீங்களான்ட்டு யாரையாவது எவாக்குவேட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டோமான்ட்டு உள்ள செக் பண்ணுவா. இந்த விஷயத்தை சீஜுனியன் சுனாடே கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது நருட்டோ வந்துருவான். எல்லாருமே சேஃபான்னு சொல்லி கேட்கும் போது ஆமான்பா நான் கூட்டிட்டு வந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்பா சகுரா. இன்னொரு லேடி இருந்துட்டு என் குழந்தை இன்னும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்குன்னு ரொம்பவுமே பதறுவாங்க. நருட்டோ நான் காப்பாத்துறேன்ட்டு ரெடி ஆகும் போது அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அழுக சத்தத்தை கேட்டு பக்கத்துல போயிருவான். அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஃப்ளூட் வாசிச்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு மேல இருந்து ஜம்ப் பண்ணுவான். நருட்டோ ஷேடோ க்ளோனை யூஸ்
பண்ணி 2 பேத்தையுமே சேவ் பண்ணுவான். எப்படியோ ஒண்ணு இவன் இந்த குழந்தையை காப்பாத்திட்டானேன்னு தான் எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தையோட அம்மா எல்லாம் விழுந்து தேங்க்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் இந்த விஷயத்தை பத்தி சுனாடே தெரிஞ்சுக்கிட்ட உடனே இது பெரிய ப்ராப்ளம் ஆகும். நருட்டோ பாத்தீங்கன்னா எப்படியோ ஒன்று கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் நேத்து பண்ண விஷயத்தையே பாத்தீங்களா, அவன் எந்த ஒரு உளவாளியோ மற்ற ஆளோலாம் கிடையாது, அவனுக்காக எல்லா ரெஸ்பான்சிபிளும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்பா நருட்டோ. கெஞ்சி கேட்பான், வேணும்னா ரேரான மென்மா பிக்கிள்டு பேம்பூ ஷூட்ஸ் போட்ட ராமனை உங்களுக்கும் தரேன் அப்படின்பா. என்னடா இதுன்ட்டு ஆச்சரியமா கேட்பாங்க. இன்ஃபேக்ட் நான் அதை எடுக்க போய் தான் இவனை பார்த்து கூட்டிட்டு வந்தேன் அப்படின்பா. அந்த மிஷின் டிஸ்கிரைப் பண்ணுவான். செம காண்டாவாங்க சுனாடே, இதெல்லாம் மிஷின் கிடையாதுடான்ட்டு. கண்டிப்பா பாத்துக்குவேன்னு கேட்பாங்க. ஓகேன்பா. அப்படின்னா என்ன அவன் வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஜனே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒரு குழந்தையை காப்பாத்திருக்கான், இருந்துட்டு போறான் அப்படின்பாங்க. ரொம்ப எக்ஸைட்டாவா நருட்டோ. அதுக்கப்புறம் ராமன் ஷாப்ல இருப்பான் அவனோட. நருட்டோக்கு இவனோட பேர் தெரியாது இல்லையா, மென்மா பிக்கிள்டு பேம்பு ஷூட்ஸ் எடுக்க போய் தானே இவனை பார்த்திருப்பான். அதனால இவனுக்கு மென்மானே பேர் வச்சிருவான். உன்னை பார்த்ததுல சந்தோஷம்டா மென்மா அப்படின்பா. உன்னை பார்த்ததுலயும் சந்தோஷம் நருட்டோ அப்படின்பா மென்மா. டியூச்சி 2 பேத்துக்குமே ராமன் கொடுப்பாரு. பாக்குறக்கே நல்லா இருக்கேன்பா மென்மா. 2 பேருமே சாப்பிட்டு இருக்கும் போது டியூச்சி இருந்துட்டு ஒரே விஷயத்த மிஸ் பண்ணிருக்கேன், என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோட்ட கேட்கும் போது மென்மா பிக்கிள்டு பேம்பு ஷூட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை ப்ராப்பரா சீல் பண்ணி வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரமே நீ சாப்பிடுவ அப்படிங்கும் போது இதை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். சேச்சே அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்பா டியூச்சி. நருட்டோ வந்துட்டு மென்மா கிட்ட அந்த மென்மா ரெடி ஆயிடுச்சுன்னா நீயும் நானும் சேர்ந்து மென்மா அந்த மென்மாவை சாப்பிடலாம் அப்படின்பா. நருட்டோ மென்மாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இனிமேல் என் வீடு தான் உன் வீடு அப்படின்பா நருட்டோ. என்ன கொஞ்சம் மோசமா இருக்கும் அப்படின்பா. மென்மா அதை பார்த்துட்டு என்ன கொஞ்சம் மோசமா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். இவ்வளோ டீட்டெயில்டா பார்க்காத அப்படிங்கும் போது சரி விடுவா அப்படின்ட்டு 2 பேருமே தூங்கிடுவாங்க. நருட்டோ தூக்கத்துல பெணாத்திக்கிட்டே இருப்பான். மென்மா ரொம்பவுமே வினோதமா தூங்காம ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பான். நருட்டோ காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது வீடே சுத்தமா இருக்கும். பார்த்தா மென்மா தான் கிளீன் பண்ணிருப்பான். நருட்டோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது நருட்டோவோட அண்டர்வேர் எல்லாம் துவைச்சு காய போட்டு இருப்பான் மென்மா. டே அடுத்தவனோடதெல்லாம் எடுத்து இப்படி துவைக்க கூடாது, என்னோட நானே துவைச்சுக்கிறேன் குடு அப்படின்ட்டு வாங்குவான். கிளம்பி ஸ்ட்ரீட்ல நடந்து போவாங்க. உன்னோட மெமரியை ரெட்ரைவ் பண்றக்கடா அப்படின்ட்டு நருட்டோ பேசிட்டு வருவான். இந்த இடத்துல ஒரு கடை பார்த்தோன்னே இதான்டா சாண்ட் டம்ப்ளிங்ஸ் லேண்ட் ஆஃப் ஃபின்ல இருந்து வந்த ஸ்பெஷலான ஐட்டம்டா அப்படின்ட்டு காட்டுவான். வெளியே தான் மணல் மாதிரி இருக்கும், ஆனா செம டேஸ்டா இருக்கும்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்பா. இதுக்கப்புறமா ஸ்டோன் ரைஸ் கேக்ஸ்னு லேண்ட் ஆஃப் எர்த்தோட ஸ்பெஷல் ஐட்டம்டா இது அப்படின்ட்டு காட்டுவான். செம கிரன்ச்சியா இருக்கும். அப்புறம் இது மிஸ்ட் மிட்சுமாமே பீன்ஸ் லேண்ட் ஆஃப் வாட்டரோட ஸ்பெஷல் ஐட்டம். இதுல ஏதாச்சும் உனக்கு பார்த்த மாதிரி ஃபீலிங் இருக்கான்ட்டு கேட்கும் போது இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்பா மென்மா. ஒண்ணுமேவா ஞாபகத்துக்கு வரல அப்படின்ட்டு ரொம்பவுமே கவலைப்படுவான் நருட்டோ. இந்த அளவுக்குலாம் கவலைப்படாத, என்னோட மெமரி எனக்கு வரணும் இருந்தா அது வந்துட்டு போகுது, உனக்கான வேலை இருக்கும்ல அதை போய் பாரு அப்படின்ட்டுருவான் மென்மா. இந்த பாயிண்ட்ல உனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்கும் போது ஸ்டோன் ஃபேஸஸை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். சரி வா போய் பார்க்கலான்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம்ட்டு ஒரு பாட்டி மாக்கு போய் அவங்களோட கேரி பேக்கை அவங்க வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான் மென்மா. அந்த பாட்டி இதுக்காக தேங்க்ஸ் பண்ணும்போது உங்க வீட்டை சுத்தி என்ன இவ்வளவு புல்லு முளைச்சு கிடக்கு, இதை வேணா நான் ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு சொல்லி கேட்பான். ஏன்னா வயசானவங்களையா குனிஞ்சு வேலை செய்ய முடியாது. இதுக்கப்புறமா மென்மா கூட சேர்ந்து நருட்டோ ஹெல்ப் பண்ணுவான், தேங்க்ஸ் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்க வயசானவங்களும் ஹெல்ப் கேட்பாங்க. நருட்டோ என்னடா இத்தனை வேலையா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். சுனாடேயோட டேபிள்ல ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்கும். என்னது இதுன்னு சீசுனே கிட்ட கேட்கும் போது லீஃப் வில்லேஜ்ல இருக்க நிறைய பேத்துக்கு நருட்டோவும் அந்த பையனும் ஏகப்பட்ட ஹெல்ப்ஸ் பண்றாங்க, அதுக்கு தான் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்பாங்க. இவனுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சுனாடேக்கு திங்கிங் இருக்கும். ஸ்டோன் ஃபேஸஸை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ரொம்பவுமே வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். எல்லாத்தையுமே கேரிங்கா பாக்குற, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ற, அதே மாதிரி நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றங்கும் போது நான் என் லைஃப்ல எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழணும் அப்படின்பா. உன்னோட மெமரி திரும்ப வந்துச்சுன்னு கேட்கும்போது இல்ல இல்ல அப்படின்றவா மென்மா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ மேல என்னமோ விழுகும். இது என்னடா காக்கா பீயான்ட்டு தொடச்சு பார்த்தா ரத்தமா இருக்கும். மேல இருந்து லீஃப் ஷினோபி ஒருத்தன் விழுவான், அவனை புடிச்சிருவான். டேய் மென்மா எனக்கு ஒரு கை கூட அப்படின்பா. அந்த லீஃப் நிஞ்சா நம்ம வில்லேஜ்குள்ள எவனோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணும். அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வருவாங்க. மென்மா கிட்ட லீஃப் ஷினோபியை நருட்டோ பாத்துக்க சொல்லி விட்டுட்டு என்னதான் நடக்குதுன்னு செக் பண்றதுக்கு போவான். குனாய்ஸ் அட்டாக் பண்ணும். மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு பாப்பான், டாச் பண்ணிட்டேன்டாங்கிற மாதிரி. பேப்பர் பம்ப்ஸ் இருக்கும். தலைவன் லுக்கே செம ஃபன்னா இருக்கும். அதுல இருந்தும் டாச் பண்ணிருப்பான். வெளியே வாங்கடான்ட்டு கத்துவான் நருட்டோ. திரும்ப ஒரு குனாயை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இவனுக்கு எங்க தாண்டா இருக்கானுங்கன்ட்டு செம காண்டாவான் நருட்டோ. மென்மா நருட்டோவை தேடி வருவான். இந்த பாயிண்ட்ல அவனோட அக்காரின்னு எடுத்து வாசிப்பான். அந்த ஃப்ளூட் சவுண்ட கேட்ட உடனே நருட்டோ இது மென்மாவோடதுல அப்படின்னு திங்க் பண்ணுவான். நருட்டோவோட உடம்புல ரொம்பவுமே அனாதமஸான சக்கரா ப்ரொடியூஸ் ஆகும். நருட்டோ அதை ஃபீல் பண்ணிட்டு என்னடா அது வெறித்தனமா இருக்கேடா, இந்த சக்கரா ஃப்ளோங்கிறது வேற மாதிரி இருக்குன்ட்டு செம ஃபாஸ்டா போய் அவன் அட்டாக் பண்ணான்னு பாத்துருவான். என்னடா அவன் இவ்வளவு வேகமா வரான்ட்டு எனிமி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது குனாயை வச்சு அடிச்சிருவான் நருட்டோ. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா இருக்கும். அவன் எப்படி எஸ்கேப் ஆயிருப்பான் நருட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு மென்மா வருவான். நீ ஓகேவா நருட்டோன்னு கேட்கும் போது அந்த ஃப்ளூட் சவுண்ட் வாசிச்சது நீ தானே, என்ன தாண்டா நடக்குது, யார் தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். மென்மாவை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.